தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. தமிழக அரசியல் களத்தில் இது மாதிரி உச்சகட்ட பரபரப்புகள் அடுத்தடுத்த செகண்டுக்கு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுவும் நள்ளிரவுலாம் பயங்கரமான கூத்து. திடீர்னு ஒரு எம்எல்ஏ கட்சியில் வந்து என்னங்க ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, ஃப்ராடு வேலையாக இருக்காதுன்னு விஜய் அவர்கள் சார்ந்து என்னென்னமோ பேசினாங்க ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில். எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா மக்களே? இதை ஒரு அப்சல்யூட் பாலிடிக்ஸ், அப்சல்யூட் சினிமாவாக பார்த்தா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கு. முதல்வன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி இருக்குல்ல, அது அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆக்சுவலாக எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடிஞ்சிருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக இருக்கும். ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலையா? அவங்க உடனே என்ன பண்ணாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. விஜய் அவர்கள் டைரெக்டாக போகலை, நிர்மல்குமார் இருக்கார்ல, அவரை வச்சு மூவ் பண்ணுறாங்க. இன்னும் தாவேக்கால இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களை பார்த்து பேசுகிறாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க? சரிப்பா, ஆதரவு தானே, நாங்கள் கொடுக்குறோம். அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, ஒட்டு மொத்தமாக கம்யூனிஸ்ட் சைடில் மட்டும் 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரையும் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் தோழர்கள் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதை உறுதிப்படுத்துகிற லெட்டர். இந்த ஆதரவு கடிதத்தை நிர்மல்குமார் அவர்கள் நேரில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாப்புல. சிரிச்ச முகத்தோடு இருந்தார் பயங்கரமாக. அப்பா, ஒரு பெரிய தலைவலி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ இதன் மூலமாக டிவிகே சார்ந்திருக்க எம்எல்ஏஸோட எண்ணிக்கை 117 இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. டிவிக்கு ஆட்சி அமைக்கணும்னா 118 தேவையில்ல, 117 அது மேலே வந்துருச்சு. கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஆதரவை கொடுத்து முடித்த பிற்பாடு ஒரு சில இடங்களில் அவங்களோட மாற்றம் தெளிவாக புரியுதுங்க. திமுக சொல்லி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா நாங்கள் ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் புது ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க முடியும். அதுமாரி வார்த்தைகளாக பயன்படுத்தியிருக்காங்க. நிலையான ஆட்சி அமையணும் அப்படின்னா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து தான் ஆகணும், அதனால் கொடுத்துருக்கோம், வேறு வழியில்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு மட்டும்தான் கொடுத்துருக்கோம், கூட்டணிலாம் கிடையாதுன்ட்டாங்க. அதாவது வெளியிலேருந்து ஆதரவாகுமா? மாநில அரசோட உரிமை இருக்குல்ல, இதை மத்திய அரசு ஃப்யூச்சரில் பறிக்குது அப்படின்னா மதவெறி சக்திகளுக்கு எதிராக நாங்கள் திமுக கூட சேர்ந்து தான் போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. மக்களை வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவும் இருக்க மாதிரி நெருக்கம்லாம் கிடையாது. சும்மா ஒப்புக்கு எதுக்கு குடியரசு ஆட்சி உள்ளே வரணும், அதுக்காக நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி தான் இந்த ஆதரவை கொடுத்துருக்காங்களாம். ஸோ நாளை பின்ன மத்திய அரசு சார்ந்து ஏதாவது போராட்டம் முன்னெடுக்கப்படுது அப்படின்னா மத்திய அரசுக்கு எதிராக இவங்க குரல் கொடுக்கறது டிவிகே கூட இணைஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னா டிஎம்கே கூட இணைஞ்சு தான் கொடுப்பாங்களாமா. ஸோ டிஎம்கேலேருந்து முழுமையாக வெளியே வரலன்றது இங்கே லிட்டரலாக தெரியுது. காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியே வந்ததுக்கும் இவங்க திமுகவை தாண்டி தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தாவேக்கா ஆட்சி அமையக்கூடாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் சொல்லவே இல்லையங்க. அப்புறம் நாங்கள் ஏன் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியும் கேட்குறாங்க. ஏன்னா பல பேர் ஸ்பெகுலேட் பண்ணது, எங்கள் ஸ்டாலினே சொல்லிட்டாரு எதுவும் பண்ண மாட்டோம், இடைவெளி ஏற்படுத்த மாட்டோம் ஆட்சி அமைக்கிறதுக்கு, ஒரு 6 மாதம் நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாப்புல. ஆனால் திமுக கூட்டணி கட்சி இல்லைன்னா மாறி பேசுகிறாங்கன்ற மாதிரியும் திமுக அது டபுள் கேம் ஆடுதுன்ற மாதிரி பல பேரும் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே தெளிவாக அவங்க ஆதரவு கொடுத்து ஏன்ப்பா டபுள் கேம்லாம் இல்லைப்பா நம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? தாவேக்கா அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள். திமுக அனுமதி எங்களுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லி ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஒரு செய்தியாளர் கேட்டாங்க, ஏங்க டிஎம்கே சொல்லி தான் இது போலையா, நீங்கள் கேட்டிங்கன்னா அனுமதி வாங்கிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி. அப்போ பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. நாங்கள் எதுக்குங்க கேட்கணும், நாங்கள் சுயாதீனமான கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் இந்த 2 தரப்பு சார்ந்த நிலைப்பாடு இருக்குல்ல, எங்களோட நிலைப்பாடு அது என்னன்றதை நாங்கள் எங்கள் அறிவிச்சிருக்கோமே தவிர டிஎம்கே கிட்ட அனுமதி வாங்கிட்டு நாங்கள் இது பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்க. இதை பார்த்தும் பல பேர் என்ன நம்ம நினச்சிட்டாங்க, ஊடகத்தில் லைவ் பார்த்துட்டு ஐயோ காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியே வருது போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதை நம்பாதீங்க மக்களே. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அதிருப்தியில் இருக்காங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள், அது தெளிவாக தெரியுது டிஎம்கே கூட்டணி சார்ந்து. ஆனால் ஒட்டு மொத்தம் இங்கே வெளியே வரல. ஜஸ்ட் நாங்கள் எதுக்கு அவங்களை கேட்கணுன்ற வார்த்தைகளை மட்டும் மன ஆதங்கமாக இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. சமூக நலத்திட்டங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தாவேக்கா தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது டிஎம்கே ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடாதீங்கப்பா, தொடர்ந்து கொண்டு போங்க தாவேக்கா ஆட்சியிலையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிமே ஆளுநர்கிட்ட விஜய் அவர்கள் டைரெக்டாக பேசணும். சும்மா மற்றவங்கள வச்சு பேசுறது இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக பேசுங்க. ஜனநாயகத்தில் உரத்த குரல் இருக்குல்ல, அதை விஜயே எழுப்பணும்.
இதை விட்டு மற்றவங்க எழுப்புவாங்கன்னு அவர் வெயிட் பண்ணக்கூடாது. மத சார்பின்மைக்காக விஜய் பாஜகவை எதிர்த்து பேசணுன்றாங்க. இங்கே வந்துட்டார மேட்ருக்கு. ஸோ பாஜக மீதான எதிர்ப்பு மனநிலையை தான் இங்கே தெளிவாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க டிவிகேக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள். அப்படி நாங்கள் இந்த ஆதரவில் எடுக்காமல் இருந்தோம்னாக்கா கொல்லப்புற வழியாக பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துன்னு நினைக்கிறாங்க. அது நடந்துருப்பா, அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டிவிகேக்கு நாங்கள் ஆதரவு பதிவு பண்ணியிருக்கோன்னு எந்த இடத்துலையும் டிவிகே கூட ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருக்குன்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. தெளிவாக இருக்காங்க. இதில் என்ன தெரியுமா பிரச்சனை? நாளை பின்ன கூட்டணி கட்சியினர் ஏதாவது சொல்லி டிவிகே தரப்பதை கேட்க மறுத்தாங்கன்னு வைங்க, மத்தியில் ஒரு வாட்டி ஆட்சி கவிழ்ந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச விஷயம். வாஜ்பாய் கவர்மெண்ட் கதி கலங்கி போச்சு. அதே போல் சினாரியோ தமிழ்நாட்டில் வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். 6 மாதம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கனெக்ட் பண்ணிங்களா நீங்களே? அந்த மத்திய அரசு சார்ந்து வர ஆட்சி இருக்குல்ல, இதை தவிர்க்கணும்னா தாவேக்கா தான் இங்கே ஒரே ஒரு சாய்ஸு, அதுக்காக ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ மனமு வந்து முழு மனசாக விஜய் அவர்கள் ஆளட்டும் அப்படின்ற எண்ணம் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு லிட்டரலாக இங்கே தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறமும் விஜய் அவர்கள் நேரில் வராமல் இருந்தால் சரியாக இருக்காதுல்ல? கிளம்பி வந்துட்டாருங்க. ஏன்னா ஆதரவு கிடச்சிச்சு. நிர்மல்குமார் கடிதத்தை வாங்கியாச்சு, ப்ரெஸ் மீட்டில் ஃபுல்லாக சொல்லியாச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும். இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்கணும்ல, கிளம்பி வந்துட்டா அப்படி நேரம். இந்த கம்யூனிஸ்ட் ஆஃபீஸர்களாம் அங்கேயே கிளம்பி வந்துட்டாருங்க. வந்தவருக்கு சரியான வரவேற்பு. இன்ஃபேக்ட் அந்த காட்சிகளை பார்க்குறப்ப ஏன்பா இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள், விஜய் அவர்கள் மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்களா? பயங்கரமாக இருக்கே பார்க்குறதுக்கு. டிஎம்கே அலையன்ஸ் கூட எவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்களோ அதை களத்தில் காமிச்சாங்க விஜய் அவர்கள் வந்தப்போ. ஆனால் அவங்க பேசுனது ஒரு விஷயம், ஆனால் நடந்தது இன்னொரு விஷயம். இதுதான் மக்கள் அரசியல். வித்தியாசம் புரிஞ்சுக்கிங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நல்லக்கண்ணையோட புகைப்படம் அங்கே இருக்கோங்க அந்த ஆஃபீஸில். வந்தது விஜய் அவர்கள் அந்த புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்தினாப்புல. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு தலைவர்களும் விஜய் அவர்களுக்கு மரியாதை செலுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சால்வே போகிறது எல்லாமே இதெல்லாத்தையும் விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. சிரிச்ச முகத்தோடு கொஞ்சம் ரிலாக்ஸான ஃபேஸோடு அவர் காணப்பட்டிருந்தார். அதுவும் சு வெங்கடேசன் அவர்கள்லாம் அவர் தழுவி விஜய் அவர்களை அவ்வளோ நெருக்கமாக காணப்பட்டாங்க. ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் கனிமொழி அவர்கள் கேட்டாச்சு, ஒரு லெட்டரே அனுப்பிச்சிட்டாங்க. இது போல் காங்கிரஸ் எம்பிக்களோட நாங்களும் ஒன்றா இருக்க வேணாம், இருக்கையில் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போது டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸாக எதனா விவாதம் போக போதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு மத்தியில் சு வெங்கடேசன் அவ்வளோ தூரம் நட்பு பாராட்டியிருக்காப்புல விஜய் அவர்களை கட்டி ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா? ஒரு 117 எம்எல்ஏஸ்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தார். நைட்டு நடக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த தாவேக்காவினர் கொண்டாட்டம், சூப்பர்ப்பா, ஆட்சி அமைக்க போகிறாங்க போல இருக்கு, அப்போ பெரும்பான்மை கிடச்சிருச்சுல, சூப்பர் அப்படின்ட்டு பட்டாசு வெடிக்கிறது என்ன, இனிப்புகளை கொடுக்கறது என்ன, தாவேக்கா கொடி அசைக்கிறது என்ன, செம செலிப்ரேஷனு. இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, புதிய ஆட்சியை அமைக்கிறது காலத்தோட கட்டாயம்ப்பா, நம்ம கையில் எதுவும் இல்லை, அதுதான் ஜனநாயகத்தோட முக்கியமான பணியும். உண்மைதான் மக்களே, இவர் சொல்கிற எந்த விஷயம் உண்மைதான். ஏன்னா நீங்கள் கூட்டி கடிச்சு என்ன வேணாலும் கணக்கு போட்டு பாருங்கள், தமிழக மக்கள் பெரும்பான்மை பக்கம் நிற்கிறது விஜய் அவர்கள் பக்கம் தான். அவர் ஆட்சி அமைக்கணும் தான் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேக்கா தோற்ற தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி. தாவேக்கா கேண்டிடேட்ஸ் அந்தளவுக்கு டெபாசிட்டே இழக்கல எங்கேயும். அதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ மக்களோட தீர்ப்பு என்னது நம்மளுக்கு நல்லா தெரியுதுல. இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெளிவாக புலப்பட்டிருக்கு. ஸோ ஜனநாயகத்தோட முக்கிய பணி அதுதான். ஆளுநர் நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு நாங்கள் கேட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎம்கே டபுள் கேம் ஆடலை. ரைட்டு, ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டு, இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் காரில் கிளம்பிட்டாப்புல ஆளுநர் மாளிகைக்கு. இதுக்கு நடுவில் டிவிகேவினர்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரும்பான்மை இருக்கா? இல்லை. இது தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. டிவிகே வசம் 108 எம்எல்ஏஸ் ஒட்டுமொத்தமாக தான், விஜய் அவர்கள் கிட்ட மட்டும் 2, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் 5, சிபிஐ 2, மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,
ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா 117 இடங்கள் வரும். அப்புறம் என்ன ப்ரோ, ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் குறையுது, போதுமே நினச்சிங்கன்னா நீங்கள் 2வது எடுத்துக்கணும். பிகாஸ் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் எம்எல்ஏவாக இருக்க முடியாது, ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு தொகுதி மிஸ் ஆகுது அப்படின்னாலே ஒன்று இங்கே குறைவாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ 2 தொகுதி உங்களுக்கு என்ன வேணும், 2 தொகுதிகள் சார்ந்த எம்எல்ஏஸ் உங்களுக்கு தேவை. ஸோ 117 + 2 119 தான் இப்போதைக்கு இருக்க பெரும்பான்மை. 118 234க்கு. ஆனால் தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னா 119 தேவை. மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 117 கூட 2 சேரணுமா? பாசிபிலிட்டிஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா விசிகே கிட்ட 2 எம்எல்ஏஸ் இருக்காங்க, அப்படி அவங்க வரலையா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அவங்க கிட்ட 2 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கூடுதல் இணைப்பா இதே திமுக கூட்டணியில் தேமுதிகவும் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காப்புல. இவங்க எல்லா தரப்பும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா 5 எம்எல்ஏஸுங்க. 117 + 5 எவ்வளோ, 122 பெரும்பான்மை வேற லெவலில் கிடச்சிரும். ஆனால் டிஎம்டிகே பெருசாக முடிவெடுக்கல, ஒதுங்கியாச்சு. இந்த ஐயுஎம்எல் இருக்காங்களா, அவங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க, போப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் விசிகா சார்ந்து தான் தமிழ்நாடு மக்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் அப்படி திரும்பிச்சு. ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட ஃபுல்லாக செல்ஃபோனில் நியூஸ் லைவை பார்த்துட்டே இருக்காங்க, அடுத்து என்ன சொல்ல போகிறார், திருமான் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தையை வச்சு தான் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யார் அமைக்க போகிறான்ற பெரிய முடிவு எடுக்க போதில் இது சார்ந்து எல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் பார்த்தாச்சா? ஓகே. ஐயுஎம்எல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திட்டவட்டமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று நைட்டு. ஏங்க நேற்றுக்கு இருந்தோம், இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருப்போம் அப்படின்ட்டாங்க. என்ன அர்த்தம் புரியுதா? திமுகவை தாண்டி நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம். அதை திமுக தலைவர் சொல்லிட்டாராச்சேப்பா. ஓகே, தாவேக்கு ஆட்சி அமைறது காலத்தோட கட்டாயம் அப்படின்ட்டு, ஆட்சிக்கு எதுவும் இடைமறிக்க மாட்டோன்ற சொல்லிட்டாப்லையே, அப்புறம் எதுக்கு இவங்க இது போல் பிஹேவ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் போகலான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் விஜய் சார் படங்கள் 1-2 ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெஸ்ட் படம் அதெல்லாம் கல்ஃப்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாமல் இஷ்யூலாம் போச்சு பார்த்தீங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய எதிர்ப்பு காட்சிகளை அவர் படங்களில் பயன்படுத்தினதால மேபி இந்த அமைப்பினர் ஒரு ஆதங்கத்தை மனசில் வச்சுருந்துருக்கலாம். என்ன ரியல் ரீசெண்டாக தான் அவங்க சொன்னால் மட்டும் தான் தெரியும். ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி அந்த ஒரு விளக்கமும் வெளியே வராதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம், அதனால் தாவேகா கூட போகலன்னு திரும்ப சொல்ல போகிறாங்க. அப்புறம் எதுக்காக கம்யூனிஸ்ட் தோழர்கள் போகிறாங்க? அவங்க தெளிவாக நிலைப்பாடு அறிவிச்சிட்டாங்களே, கூட்டணி கிடையாதுப்பா, ஆதரவு மட்டும்தான், எதுக்கு ஆட்சி இன்னொருத்தவங்க வரணும், இவங்களே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மத்தியிலேருந்து எதுக்கு வரணும் அப்படின்ட்டு. இதேமாதிரி அவங்க சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? இதுதான் பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. சரி ரைட்டு, கடைசியில் ட்விஸ்டா, ஏன்னா நிறைய டிவிக்கு தோழர்கள்லாம் ரைட்டு ஐயுஎம்எல்லும் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க போல இருக்குது, அதனால தான் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் கார் எடுத்துகிட்டு ஆளுநர் மாளிகை கிளம்புறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா, கொண்டாடினவங்க மனநிலை அப்படியே சட்டுன்னு கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி ரைட்டு, வேறு எதனா நடந்திருக்கும். விசிக்க ஒரு வேளை இமெயில் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு, அப்போ அந்த இமெயிலை வச்சு ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரலால, இந்த 2 இல்லைன்னா என்ன, அந்த 2 கிடச்சிருக்குமே, அப்போ பெரும்பான்மை தானே அப்படின்னு நினச்சி ஓரளவுக்கு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப விசிகா மட்டும்தான் தாவேகாவோட கடைசி நம்பிக்கைன்னு இங்கே தெளிவாக தெரியுதா? ஆனால் ஒரு விஷயம், என்டிஏ கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கூட்டணிக்கு அழைக்கக்கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் தெளிவாக சொல்லியாச்சு. நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கினாங்க, அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ரொம்ப ஆழமாக நின்னாங்க. எங்கள் என்டிஏ பகிர கட்சிலாம் கூட்டணியில் சேர்த்துறாதீங்க, சரியாக இருக்காது அப்படின்ட்டு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னா ஐயுஎம்எல், விசிகா, டிஎம்டிகே இவங்க மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு இருக்க 3 ஆப்ஷன்ஸ். இவங்க நீங்கள் உள்ளே எடுத்தே ஆகணும். இதில் ஐயுஎம்எல் பின்னாடி போயாச்சு, டிஎம்டிகே கேமுக்குள்ளேயே வரல, மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு விசிகா மட்டும்தான். இது இன்னொரு பக்கம் என்னாச்சு தெரியுமா, புதுச்சேரியில் இருந்து அதிமுக எம்எல்ஏஸ்லாம் சென்னை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இருந்து அந்த புயல் வர அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம். ஸோ நைட்டு அப்படியே போக டைம் ஆக ஒரு மாதிரி பீக் போச்சுங்க பாலிடிக்ஸ் ஃபுல்லாகவே. வன்னியரசு இவர் அனந்தரமா திடீர்னு பதிவு போட்டார் அந்த டைமில், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம், இனி உயர்வும் மேலும் அப்படின்னு போட்டிருந்தாப்புல. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா திமுக கூட மட்டும் கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. இது இட் மீன்ஸ் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வச்சு சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷன் முடிவு என்ன அதை பற்றி நான் பேசலை. இப்போ ரிசல்ட் வச்சு பார்த்தீங்கன்னா டிவிக்கு தான் ஆட்சி அமைக்கிற இடத்துல இருக்காங்க. ஸோ வன்னியர்ஸ் இங்கே ஒரு மறைமுகமாக சொல்லிட்டாப்லையா இவரோட அபிமானம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கே தெரியுங்க, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் விசிகாவுக்கு பெரிய வாய்ப்பு ஃப்யூச்சரில் சத்தியமாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. அது நல்லா தெரிஞ்சு தான் இந்த வார்த்தையில் அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு சாட்டினார் ஞாபகம் இருக்கா? நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களே. ஆனால் இதே வன்னியர்ஸ் அவர்கள் தான் இப்போ இப்படி சொல்லியிருக்காங்க. இவர் நிலைப்பாடு இப்படியா? விசிகாவில் இருக்க மற்ற நிர்வாகிகள் நிலைப்பாடும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. சிந்தனை செல்வன் விசிகா பொதுச் செயலாளர், இவர் என்ன பதிவு போட்டார் தெரியுமா? தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம், எடுச்சி தமிழ் தெளிந்த நீரோட,
உளிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல்லு கிடையாதுப்பா, எழுந்து நிற்கிற இமயமலை, நாளைய பொழுது நமக்காய் விடியும்னு சொல்லியிருந்தாப்புல. இல்லை மற்ற வார்த்தைகளை விடுங்க, கடைசியில் எண்ணத்தில் முடிச்சிருக்காப்புல விடியும், சூரியன். மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வன்னியரசு அவர்கள் எந்த பக்கம், இவர் எந்த பக்கம் தெரியுதா? எப்படி காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் இடையில இணைப்பு பாலமாக செல்வ பெருந்தகைவர்கள் இருந்தாங்க பாஸ்ட் டென்ஸ், இப்போ அதுவும் கிடையாது. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில இருக்க பெரிய இணைப்பு பாலமே சிந்தனை செல்வல் தான். அது இங்கே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் ஒரு இன்னொரு வருஷத்தோடு முன்னாடி சொல்லியிருந்தாப்புல, முதலமைச்சராக்கணும், திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கணும்னு முதல் ஆதரவு குரல் வந்தது இவர்கிட்ட இருந்துதான். இப்போ வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆட்சியில் பங்குன்ற மாதிரி விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ துணை முதலமைச்சர் சார்ந்து நாமெல்லாம் யோசிக்கும் போது அதை தாண்டி வேற ஒன்று நடந்துருமோன்னு பல விஷயங்களை அவர் மறைமுகமாக பேச ஆரம்பிச்சிருக்கார் ஊடகங்கள் மத்தியில். ஸோ ஒரு பக்கம் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடு, இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு நிலைப்பாடா. இதுக்கப்புறம் வன்னியரசு ஒரு பதிவு போட்டார். அதில் என்ன சொன்னார்? எம்மை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம். எங்களைனா அவர் தனிப்படுத்தி சொல்ல அவர் விசிகா சொல்கிறாருங்க. அதாவது விசிகாவை நீங்கள் ஓரங்கட்ட நினச்சாலும், விசிகான்னு சேர்த்து இங்கே இருக்க எம்ஐன்ற வார்த்தையை தூக்கிட்டு ஒதுக்க நினச்சாலும், விசிகா ஒதுக்க நினச்சாலும் நாங்கள் தான் அரசை தீர்மானிப்போம் அப்படின்ற அர்த்தம். புரியுதா மக்களே? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு நாம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம்ல, அதே டச்சில் இவர் என்ன சொல்லியிருக்காரு? மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடக்கும்னு சொல்லியிருக்காப்புல. மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், அதுதான் நடக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் எம்எல்ஏஸ் அந்த பக்கமும் அப்டேட்டை பார்த்துருவோம். இதெல்லாம் நைட்டுக்குள்ளே நடக்குது ஃபுல்லாக தொடர்ந்து. ஒரு 4 பேருங்க, இந்த 4 காங்கிரஸ் எம்எல்ஏஸை சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் ஹைதராபாத்துக்கு அமுச்சு விட்டாச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் எதுவும் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். திடீர்னு ஆதரவு நிலைப்பாடெல்லாம் மாறிட்டாங்கனாக்கா இருக்கிற தலையோட அது பெருசாக வர மாறிடும். ஸோ இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த 4 எம்எல்ஏஸ்க்கும் சென்னையில் பாதுகாப்பு இல்லை, அதனால் நீங்கள் கிளம்பி பெங்களூருக்கும் அந்த பக்கம் ஹைதராபாத்துக்கும் போயிருங்கப்பா. காங்கிரஸ் தலைமையோட உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பயணத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களை கண்காணிக்கிற பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கர்நாடக துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. குதிரை பேரம் நடக்கும்போது எம்எல்ஏஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல டிகே சிவகுமார் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். இதுக்கு முந்தைய சில வருஷங்கள் அப்போவே அவர் இந்த விஷயங்களில் கரெக்டாக அந்த மிஷனை கொண்டு போயிருக்காப்புல. குதிரை பேரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை காக்கிற ஒரு முக்கியமான வேலையை அவர் பார்த்துருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை நம்பி தான் காங்கிரஸ் தலைமை இவர்கிட்ட அந்த கண்காணிக்கிற பொறுப்பை கொடுத்துருக்கு. எவ்வளோ விஷயங்கள் பாருங்க. தாவைக்கு ஆதரவு கிடைக்குமா இல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் எடுத்த பெரிய முடிவு. இதை தாண்டி அப்படியே வந்து அதிமுக எம்எல்ஏஸ்லாம் சென்னைக்கு வந்தது. அப்படியே வந்து இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறது. இப்போ என்டிஏ கூட்டணி பக்கம் போவோம். அதான் பாஜக அதிமுக கூட்டணி இருக்குல்ல, அந்த பக்கம் போவோம். பாமக கிட்ட 4 எம்எல்ஏஸ், அமமுக கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ. தாவேக்கா இவங்களை எப்படியாவது பேசி உள்ளுக்குள்ளே இழுக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் போயிருக்கு, ஒரு பெரிய ஸ்கெட்ச் போயிட்டு இருந்திருக்கு. காமராஜ் ஒரு பேருங்க, ஞாபகத்தை வச்சுங்க. அந்த அமமுக எம்எல்ஏ ஒரே ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாப்புல. ஆக்சுவலாக இதுலேருந்து அமமுகவையும் திமுக கூட்டணியிலேருந்து தேமுதிகவையும் மட்டும் டிவிக்கே கவர்துன்னு வைங்க அந்த 2 எம்எல்ஏஸை. இவங்களுக்கு விசிகாவோட ஆதரவும் தேவையில்லை, ஐயுஎம்எல் ஆதரவும் சுத்தமாக தேவையில்லை. ஆனால் இந்த முடிவை எடுத்தாங்கனாக்கா அமமுக இருக்க அந்த ஒரு எம்எல்ஏ உள்ள வலிச்சிடலான்னு சொல்லிட்டு இது கம்யூனிஸ்ட் தோழர்களை ரொம்ப கோவப்படுத்துகிற செயலாக மாறிடும். ஆமாம் ப்ரோ, அதான் சொல்லியிருக்காங்களே என்டிஏ கூட்டணி யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்டாங்க, நடந்துருச்சு. ப்ரோ தாவேக்கா பண்ணியிருக்கோம், என்ன பழி போகிறீங்கன்னு கேட்கலாம். தாவேக்காக்குள்ளே இந்த எம்எல்ஏ வர்றது வராமல் இருக்கிறதும் அவங்க எடுக்கிற டிசிஷன் தானே. இதில் யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தவங்க கூப்பிட்டு வாங்க எம்எல்ஏன்னு இங்கே விட்ட போகிறது இல்லை. ஸோ ஒரு எம்எல்ஏ தாவேக்கா சார்ந்து உள்ளே ஆட் ஆகுறாங்கனாக்கா தாவே கிடைக்கிற முயற்சி தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். வேறு எப்படி அதை புரிஞ்சிக்க முடியும்? அமமுகக்கு தாவேக்கா கொக்கி போட்டிருக்கேங்க, நடந்திருக்க விஷயம்தான். பதறி போயிட்டு அவளை டிடி தினகரன். ஏன்னா அவர் வச்சுட்டு இருக்கிறது ஒன்று கண்ணுங்கன்னு ஒரே ஒரு எம்எல்ஏ. இந்த எலெக்ஷன் அமமுக சார்ந்து ஜெயிச்சவங்க. மன்னார்குடி எம்எல்ஏ பெரிய பேர் வேறு, எங்கே போனாலும் டிடி வேணும்னு சொல்கிறது எங்கள் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அப்படி தான் சிரிச்சே சொல்லுவாப்புல. இவருக்கு இந்த செய்தியை ஊடகங்களை பார்த்துடும் பதறிட்டாப்புல. ஐயோ நம்ம எம்எல்ஏவை குக்கி போடுறாங்களா அப்படின்ட்டு. தாவேக்க ஆட்சி அமைக்க ஆதரவை நாங்கள் கொடுக்கவே இல்லைங்க, கொடுக்க மாட்டோங்க அப்படின்ட்டு டிடிவி தினகரன் செய்தியாளர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் என்டிஏல தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோன்ற விஷயத்தையும் அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. செய்தியாளர்கிட்ட மட்டும் சும்மா பேசிக்கிட்டு இல்லை, என்ன பண்ணிட்டாப்புல, ஆளுநர் மாளிகைக்கு போகலான்னு ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டாப்புல. ஓகேவா, கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காரு. பேரலாக என்ன நடந்துட்டுருக்கு, விஜய் அவர்கள் காரில் பயணப்பட்டார்ல ஆளுநர் மாளிகைக்கு, அந்த சீனோடு இங்கே வந்துருங்க. இவர் ஆளுநர் மாளிகை ரீச் பண்ணிட்டாருங்க. விஜய் அவர்களை சந்திச்ச ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் நல்ல புன்னையோடு வரவேற்றாப்புல. ஓகே, ஒரு வழியாக மெஜாரிட்டி பிடிச்சாங்க போல இருக்கே, வராங்க போல இருக்கே அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் கூட யார் திறமை வந்திருந்தா அந்த வாட்டி, முக்கியமாக ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவரும் கூட வந்திருந்தாருங்க. இது இங்கே பார்க்க புதுசாக இருந்துச்சு, ரைட்டு. அப்போ 2 நல்ல விஷயம் ஒரே டைம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம்மாக அவர் பதவி இருக்கிற விழா ஒன்று, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஒன்று. ஓகே, அமமுக எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குன்னு விஜய் அவர்கள் ஆளுநர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க.
இதுக்கப்புறம் ஆரம்பித்த புயல் இருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த காட்சியை பார்த்துட்டு வந்துருங்க. விஜய் அவர்கள் சந்திச்சாச்சா? ஆளுநர் தரப்புக்கு ஒரு சரியான டவுட்டு. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது அமமுக, அதோட ஒரு எம்எல்ஏ எப்படி டிவிக்கு ஆதரவு கொடுத்துருக்க முடியும், சரியா இல்லையா அப்படின்ட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, அங்கே கார் எடுத்தார்ல டிடிவி, ஆளுநர் பார்க்க கிளம்பணும்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகைக்கு வந்துட்டாருங்க. வந்தவர் குட்டு குட்டு குட்டுன்னு போயிட்டு ஆளுநரை சந்திக்கிறாப்புல. சந்தித்தவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஏங்க ஆதரவெல்லாம் கொடுக்கலங்க, அந்த காமராஜ் எம்எல்ஏ நம்ம ஆளுங்க, நம்ம கட்சிங்க, ஆதரவெல்லாம் கொடுக்கலன்னுட்டு இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னார் டிடிவி அண்ணா, பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்கு நான் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கேன், அதுக்காக ஒரு ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி ஒரு படலத்தையும் நான் அந்த கவர்னர் மாளிகைக்குள்ளே இனிஷியேட் பண்ணேன், அந்த கடிதத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அமமுக எம்எல்ஏவோட ஆதரவு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக தானே தவிர விஜய் அவர்களுக்கு கிடையாதுன்னு திட்டவட்டமாக அங்கே சொல்லிட்டாப்புல, மறுத்துட்டாப்புல அந்த விஷயத்த. ஞாபகம் இருக்கா? இபிஎஸ் அவர்களை டிடிவி அவர்கள் மாதிரி யாருமே விமர்சனம் பண்ணல, அவர் பயன்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் வேறு யாரும் பயன்படுத்தலை. ஆனால் இப்போ அதே இபிஎஸ் அவர்கள் சார்ந்து தான் முதலமைச்சர் அவருன்னு டிடிவி என்ன களம் கண்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பேரலாக அதே தான் பாஜகவோட பி டீம்னு சொல்லப்பட்ட கட்சி தாவேகா. ஆனால் கடைசியில் தாவேகாவை ஆட்சியில் அமர வைக்க யார் கஷ்டப்பட்டு இருக்கா? திமுக கூட்டணி. எப்படி மாறிட்டு இருக்கல அரசியல் களம். ஓகே, காமராஜ் அவர்கள் சைன் போட்டதா ஒரு ஒரிஜினல் லெட்டர் ஒன்று இருக்குல்ல, அது இதுதாங்கன்ட்டு ஆளுநர்கிட்ட அந்த ஒரிஜினல் லெட்டரை டிடிவி அவர்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதைத்தான் ஆளுநர்கிட்ட நான் காட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு ப்ரெஸ் பீப்புள் கிட்ட சொல்லியிருக்காப்புல. விஜய் ஒரு போலியான கடிதத்தை, ஆதரவு கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதில் காமராஜ் அப்படின்றதுக்கு பதிலாக காமராஜ் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு, அப்படின்னு சைன் போடப்பட்டிருக்கு, அது போலிங்க அப்படின்ட்டு இவர் பேசியிருக்காரு. அந்த இடத்துல தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபடுதோன்னு எனக்கு தோணுது. என்னோட எம்எல்ஏக்கு நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாப்புல, ஏன் எம்எல்ஏ எடுக்க மாட்டாப்புல, யார் காமராஜ், அவர் ஃபோனை பிடுங்கி வச்சிட்டாலும் என்னன்னு எனக்கு தெரியலன்ட்டு அப்படின்னு ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பற்றி விசாரிக்கணுங்க, இதை நான் ஆளுநர்கிட்ட ஒரு முறையீடாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4G நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் ஏற்படாத சொல்கிறாப்புல. விஜயை இந்த வார்த்தைகள் சார்ந்தவர் பாவிச்சிருக்காரு. இனிமேல் விஜய் எப்படி தன்னை தூய சக்தின்னு சொல்ல முடியும்? இது போல வேலையை பார்த்துட்டு திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவால் விஜய் ஆட்சி அமைக்க துடிக்கிறாப்புல. அப்புறம் எப்படிப்பா ஒரு தூய சக்தியான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும், எனக்கு புரியலையே அப்படின்னு சர்க்காசமாக பேசியிருக்காரு டிடிவி அண்ணன். டிடிவி வந்த விஷயம் காமராஜ் தெரிஞ்சிட்டு இருக்குங்க, ஆளுநர் மாளிகை வந்திருக்க விஷயம். இன்னொரு பக்கம் ஆளுநர் மாளிகையில் இருந்து இவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க காமராஜ் கிட்ட, என்னங்க நீங்கள் இதை போல் ஆதரவு எதனா கொடுத்துட்டீங்கன்னா தாவேக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் ஒரு காதுக்கு வரவே கிளம்பி போயிட்டாப்புல காமராஜ். இவரும் ஆளுநர் மாளிகைக்கு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் டிடிவி அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அது இம்மி பேசங்காம காமராஜ் அவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். டிடிவி என்ன பண்ணிட்டாப்புல, நம்ம கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. யாருக்கு எதிராக? விஜய் அவர்களுக்கு எதிராக. என்னங்க இது போல வேலையை பார்த்து வச்சுருக்காங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படியா மோசடி செய்கிறது, இதை பார்த்துட்டு இருக்க நாங்கள் என்ன வேணுங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு டிடிவி அவர்கள். கம்ப்ளைண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காப்புல, எப்படி தாவேக்கா போலி கடிதத்தை ஆளுநர்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், இதை பற்றி விசாரிக்கணும்னு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டை அங்கே ஃபைல் பண்ணிட்டாரு. அந்த ஆளுநர் மாளிகை வந்தார் பாருங்க காமராஜ், அவர் அதுக்கப்புறம் ஊடகத்தினர் மத்தியில் பேச ஆரம்பித்தார். என்னென்ன சொன்னாப்புல, என் பேரில் கடிதம் அழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு விஷயம் வந்துச்சு, அது உண்மையான ஆளுநர் மாளிகையிலேருந்து என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க, நான் வாட்ஸ்அப்பில் ஏதோ ஆதரவு கடிதம் கொடுத்துட்டேனாமா தாவேக்காவுக்கு, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க இங்கே வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆளுநர் தரப்பில் கேட்டிருக்காங்களாம் எங்கே ஒரிஜினல் லெட்டர் அப்படின்ட்டு. உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க ஒரிஜினல் லெட்டர் கிடச்சிருங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்களாம்மா. அந்த கடிதத்தில் இருக்கிறது என்னோட சைனே கிடையாதுன்னு காமராஜ் சொல்லியிருக்காரு. என்ன ப்ரோ, டிவிக்கு இப்படிலாம் பண்ணுதா? விஜய் என்னவோ நினச்சோமே, எப்படி இதெல்லாம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா? நாளைக்கு அந்த எம்எல்ஏ வந்து சொல்லிட்டாலே விஜயர்கள் சார்ந்திருக்க இமேஜ் கொலாப்ஸ் ஆகிடுமே, இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி தாவேக்கா இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு பல பேரும் ஒரு மாதிரி பதறவீங்களா? ருக்கோஜாவ் என்னன்னா, கம்யூனிஸ்ட் நிபந்தனையை தாவேக்கா மீறின விஷயம் உண்மைதான். அதாவது என்டிஏ கூட்டணி சார்ந்து யாரையும் உள்ளே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கா, இது உண்மைதான். ஆனால் தாவேக்கா சைட்லேருந்து வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அனந்தரமால காட்சிகள் பதிவாக இருக்குது. இந்த காமராஜ் இருக்கார்ல, அவர் சொந்த விருப்பத்தின் பேரில் சைன் போடுற மாதிரி காட்சிகள் அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாக இருக்குது. ஸோ டிடிவி அவர்கள் எழுப்புற குற்றச்சாட்டுகள் பொய், காமராஜர்கள் சொல்கிறது பொய்ன்ற விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் டிவிகே சைட்லேருந்து அந்த வீடியோ தெளிவாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதுவே இப்போ பெரிய பேக்லாஷ் ஆகிடுச்சு இல்லையாங்க.
அவர் சைன் போடுற மாதிரி தெரியலையே, வேற ஏதோ ஒரு லெட்டர் பேட் மாதிரி இருக்குது, என்னமோ ஏதோ கையால் எழுதின மாதிரிலாம் இருக்குது, என்னங்க இதை வச்சு எப்படிங்க நம்ப முடியும்னு இன்னொரு தரப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோ உண்மை, இது சார்ந்த உண்மைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, எதுக்காக இது எடுக்கப்பட்டிருக்கோம், என்ன விஷயம் உண்மையில இந்த லெட்டரில் இருக்குது, இவர் மனமு வந்து அந்த விஷயத்தை பண்ணாரான்னு பலதரப்பட்ட டிபேட் ஆரம்பிச்சாங்க சோஷியல் மீடியாவில். அந்த வீடியோ பாருங்களேன். எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்தீங்களா? ஒரே ஒரு நபர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்குள்ள எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்போ என்ன ப்ரோ, ஆளுநர் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் டைம்னு கொடுத்தாப்புல, இந்த அதுவும் முடிஞ்சிடும் போல இருக்கு, இதுக்கப்புறம் என்ன குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திடுவாங்களா? அப்படியே அமல்படுத்தினாலும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கவும் முடியுமே, 3 வருஷம் வரைக்கும் அதிகபட்சமே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமே. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் கலை என்னவாகும், இங்கே இருக்க மாநில கட்சிகள் நிலைமை என்னவாகும், அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் மனசில் வருதுல. இன்ஃபேக்ட் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட கேட்டிருந்தாங்க, தம்பி திருமாவளவன் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்ப்பா, அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அவர் ஹெல்ப் பண்ணணும், இதை நான் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க ஐயா. அப்புறம் இப்படி விஷயம் நடந்துருந்துச்சு. இந்த நேரத்தில் சில ஆர்வக்கோளாறுகள் உணர்ச்சி வசப்பட்டு சில பதிவுகளை போடுறாங்க பாருங்க. அதாவது டிவிகே மேலேயும் விஜயர்கள் மேலேயும் இருக்கவங்களோட அன்பு எனக்கு புரியுது, அதுக்காக அவங்க போடுற பதிவுகள்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அராஜக போக்கு இது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், இதை பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இன்னொன்று போராடுவாங்க அப்படின்ட்டு பல பேரும் அழைப்பு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர்களோட பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் எங்கே போய் சிக்கிக்காதீங்க மக்களே, கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, இது இப்படியே போய் முடியட்டும், நீங்கள் எங்கே போய் மாட்டி தொலைக்காதீங்க. அதுதான் அந்த விஷயத்தை உங்களே தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். முதல்வன் படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று வரும் பாருங்க. அதாவது ரகுவரனை அர்ஜுன் கேரக்டர் ஒரு கேம் ப்ளே பண்ணி அந்த ரகுவரன் கேரக்டர் சாகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் மணிவண்ணன் சார்கிட்ட அர்ஜுன் அவர்கள் சொல்லுவார், கடைசியில் என்னையும் ஒரு அரசியல்வாதியை ஆக்கிட்டாங்களே அப்படின்ட்டு. யாருக்காக எதுக்காக இது சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.